ஒரு முறை சாப்பிட்டால் அப்படியே அடிமையாகி விடுவீர்கள் இந்த சிக்கன் கதகளி ரெசிபிக்கு. உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய சிக்கன் கதகளி ரெசிபிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதில் மஞ்சள் உப்பு போட்டு நல்ல கழுவிணும், 4-5 வாட்டி கழுவி சுத்தப்படுத்தணுங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு அருமையான மசாலா ரெடி பண்ணணும். ஒரு 4 காஷ்மீரி காஞ்சி மிளகாயும் ஒரு 10 குண்டூர் காஞ்சி மிளகாயும் சுடுதண்ணியில் போட்டு நம்ம அதை ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதுங்க. இப்போ நம்ம ஊறின இந்த மிளகாயோட ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 10 பல்லு பூண்டும் அதோட கொஞ்சமாக மஞ்சளும் ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டு இதை நல்லா மையாக அரைக்கணுங்க. இப்படி மையா அரைச்ச இந்த மசாலா விழுதை நம்ம சிக்கனில் போட்டு அதோட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் விட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா சிக்கனுக்கு பிடிக்கிற மாதிரி மசாஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது இந்த சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த சிக்கனை ஒரு அரை மணி நேரம் அப்படியே மேரினேட்டுக்கு வச்சுணுங்க. அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் ஆன பிறகு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் இந்த ஊறின சிக்கனை அப்படியே அதில் கொட்டிடுங்க. சிக்கன் நம்ம அப்படியே இப்படி கலந்து தண்ணி இல்லாமலேயே அதை வேக வைக்கணுங்க. நம்ம இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு சிக்கனை பிறகு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேக வைக்கணுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சிக்கனை அப்பப்போ கலந்து விட்டுட்டே குக் பண்ணணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் எல்லா பக்கமும் நல்லா வெந்து சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. இந்த சிக்கன் கதகளி ரெசிபிக்கு இன்க்ரீடியன்ஸ் ரொம்பவே கம்மிங்க. காஞ்ச மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு தான், அதோட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம். எவ்வளோ அருமையாக சுவையாக பண்ணக்கூடிய இந்த சிக்கன் ஈவன் பேச்சுலர்ஸு புதுசாக குக்கிங் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அப்படியே செய்யலாங்க. அவ்வளவு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சிக்கன் கதகளி ரொம்பவே அருமையாக இருக்குங்க. மிளகு ரசத்துக்கு, பருப்பு ரசத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ஏன் அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிடலாங்க. அவ்வளவு அருமையாக சுவையாக இருக்கிற இந்த சிக்கன் கதகளி ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான ஒரு சமையலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கேமராமேன் கீதாவோடு உங்களுடைய விஜய். வாழ்க வளமுடன்.